அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 268வது வசனத்திலே அஷ்-ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷாஇ என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய ஆற்றலையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றான். வறுமையை கொண்டு ஷைத்தான் உங்களை பயமுறுத்துவான். எப்படிப்பட்ட பயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று சொன்னால், நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலம் ஏழ்மை உங்களை கவ்விக்கொள்ளும், வறுமை உங்களை கவ்விக்கொள்ளும் என்று நீங்கள் கஞ்சர்களாக மாறிவிடுங்கள் என்று கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய தீய பழக்கத்தை உங்களுக்கு ஏவுவான். ஆனால் அல்லாஹுவோ நீங்கள் தர்மம் செய்தால் தன்னுடைய மன்னிப்பையும் செல்வத்தையும் தருவதாக வாக்களிக்கின்றான். வழங்குவதில் அல்லாஹ் விசாலமானவனாக இருக்கின்றான். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றல்களை பல கோணங்களில் நாம் அறிந்து வருகின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான் இந்த 2வது அத்தியாயத்தின் 268வது வசனம். ஷைத்தான் வறுமையை கொண்டு நமக்கு அச்சமூட்டுவது, பயமுறுத்துவது. ஆனால் அதை கண்டு நாம் பயப்படுவதா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை கொண்டு நமக்கு வாக்களிக்கின்றானோ அதற்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவன் தான் ஒரு முஸ்லிம். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் முன்மாதிரியை பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கையாக பிரதிபலிப்பவன் தான் முஸ்லிம். அல்லாமல் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுபவன் முஸ்லிம் அல்ல. ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு திருக்குரானை ஒரு முற்செய்தியாக, நற்செய்தியாக அனுப்பியிருக்கின்றான். அதில் அவன் எச்சரிக்கை செய்வது என்னவென்று சொன்னால், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். நீங்கள் தான தர்மங்களை செய்து விடாதீர்கள். அதுவும் நாம் இப்போது புனித மிகு ரமதானுடைய மாதத்திலே இருக்கின்றோம். இந்த மாதத்திலே அதிகமாக தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். காரணம், கடந்த மாதத்தில் செய்தால் கிடைக்காத ஒன்றும், அடுத்த மாதத்தில் தர்மம் செய்தால் கிடைக்காத ஒன்றும் இந்த மாதத்தில் இருக்கின்றது. ஒன்றுக்கு 10 மடங்கு நன்மை. ஆகவே இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள மாதத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. ஆகவே அதிகமாக நீங்க தான தர்மங்கள் செய்து ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற மாட்டேன் என்பதை ஷைத்தானுக்கு உணர்த்துங்கள். ஷைத்தான் நமக்கு ஏழ்மையை கொண்டு பயமுறுத்தினால் அதை நாம் பயப்படக்கூடாது. ஒரு தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு ஏற்படும் பொழுது நாம் ஒரு தொகையை மனதிலே நினைப்போம். சற்று நேரம் போனால் அந்த தொகையை ஷைத்தான் குறைக்க மதிப்பிடுவான். அதாவது தர்மம் செய்யாமல் இருக்கும்படி உங்களை செய்ய முடியாவிட்டாலும் தர்மம் செய்யும் பொழுது அதனுடைய சதவிகிதத்தை குறைத்து, ஒரு ஆளுக்கு நாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று நினைத்தால் அவருக்கு எதுக்கு 1 லட்சம் ரூபாயை கொடுக்கிற, ஒரு 50,000 கொடு போதும் என்ற சிந்தனையை ஷைத்தான் உள்ளத்திலே போடுவான். ஆனால் 50,000 கொடுப்பது நம்முடைய மறுமைக்கு சிறந்ததா, 1 லட்சம் கொடுப்பது நமக்கு சிறந்ததா? 1 லட்சம் ரூபாயை நாம் கொடுத்து விட்டு அடுத்த நிமிடம் நாம் இறந்து விட்டாலும் கொடுத்ததுதான் நம்முடைய கணக்கிலே பதிவாகி இருக்கும். அதுதான் நம்முடைய மறுமைக்கு சிறந்தது என்பதை நாம் விளங்க வேண்டும். அறிவாளிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு எதிரே 2 விஷயங்கள் வருகின்றது. ஒன்று இந்த இம்மைக்கு உகந்ததாக இருக்கின்றது, ஒன்று தன்னுடைய மறுமைக்கு உகந்ததாக இருக்கின்றது. அந்த மறுமைக்கு உகந்ததை தேர்ந்தெடுக்கின்றானே அவன்தான் புத்திசாலி, அவன்தான் அறிவாளி என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்மை அறிவாளி என்று நினைத்து வைத்திருக்கின்றோம், நம்மை புத்திசாலி என்று விளங்கி வைத்திருக்கின்றோம். அதை நாம் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாக இந்த தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய இந்த மாதம், இந்த மாதத்தினுடைய இறுதியிலே நமக்கு வரக்கூடிய பெருநாளே ஈதுல் ஃபித்ர், தர்மம் செய்யக்கூடிய ஒரு மாதம், தர்மம் செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரம். ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே வாக்களிக்கின்றான், நீங்கள் தர்மம் செய்தால் அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பான், அவன் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவான். ஏனென்றால் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதை அதிகமாக தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இன் ஷக்கர்தும் அஸீதன்னக்கும். எப்படி நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளின் மூலம், அதாவது தொழுகையின் மூலம் நீங்கள்
உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துகின்றீர்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்குவதை தன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக சுட்டி காட்டினார்கள். கால் கடுக்க நின்று தொழுத அந்த தொழுகைகளுக்கு முன்பின் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுள்ளனவே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுட்டி காட்டினாலும், அகூனு அபுதன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக வேண்டாமா என்று சொல்லி இரவிலே நின்று வணங்கி நன்றி செலுத்தினார்கள். ஆகவே மனிதன் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு செலுத்தக்கூடிய நன்றி தொழுகையாகவும், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு அவன் செலுத்தக்கூடிய நன்றி ஜக்காத்தாகவும் சதக்காவாகவும் இருக்கின்றது. ஆகவே அல்லாஹு தாலா நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் தீர்மானிக்க வேண்டும், நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துக்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே தான தர்மங்கள் செய்யும் பொழுது ஷைத்தான் வந்து இதை கொடுத்தால் நீ ஏழையாகி விடுவாய் என்று உங்களை எச்சரிப்பான். உங்களுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனையை போடுவான். இது ஷைத்தானுடைய ஆற்றலில் உள்ள ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கி கொண்டால் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இதற்காகத்தான் ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக நாம் அறிந்து வருகின்றோம். இந்த முறை இந்த சதக்கா மற்றும் ஜக்காத்தை நாம் முறையாக கொடுப்பதற்காக நம்முடைய இறைவனுக்கு அஞ்சி நாம் இதை கொடுக்கின்றோம், நம்முடைய மறுமைக்காக இதை கொடுக்கின்றோம் என்ற சிந்தனையோடு ஷைத்தானுடைய வழித்தடத்தில் செல்லாமல் அதிகமாக தான தர்மங்களை செய்து நம்முடைய மறுமைக்கான நன்மைகளை சேகரித்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்துருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.